பிரச்சனைகள் ரெண்டு வகைப்படும். ஒன்று சால்வபிள் ப்ராப்ளம், இன்னொன்று அன்சால்வபிள் ப்ராப்ளம். தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள். தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம் பொதுவாக பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது கலங்குவோம், மனசு வருந்துவோம், கஷ்டப்படுவோம், கவலைப்படுவோம். ஆனால் நம்முடைய லைஃப்பில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள். தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாக்கா என்னங்க பண்ணணும்? போயிட்டு அதற்கான தீர்வை தேடுவதற்கு முயற்சிகள் செய்யணும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான சால்வபிள் ப்ராப்ளம் இல்லையா, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷனை நாம் தேடணும். இது தீர்க்கக்கூடிய பிரச்சனை. இன்னொரு வகையான பிரச்சனைகள் இருக்குது, தீர்க்க முடியாத பிரச்சனை. தீர்க்க முடியாத பிரச்சனைனா சில பிரச்சனைகள் நம்முடைய லைஃப்பில் நாம் என்ன செய்தாலுமே அதை தீர்க்க முடியாது. தீர்க்க முடியாத பிரச்சனைகள், அதற்கு நம்ம கலங்கி மனசு வருந்தி கஷ்டப்படணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பிரச்சனை பேரே தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்றதுனால அந்த பிரச்சனை நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ அதற்காக நம்ம கலங்கவோ மனசு வருந்தவோ வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அது தீர்க்க முடியாத பிரச்சனை. தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது எப்படி? அந்த பிரச்சனை தீர்க்க முடியாது என்கிற பட்சத்தில் நாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் சகஜ நிலைமைக்கு திரும்பி மேற்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இதுக்கு தான் இங்கிலீஷில் இதுக்கு பேர் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய லைஃப்பில் நிறைய காரியங்கள் நடக்கும். சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும், சில விஷயங்கள் கெட்ட காரியங்கள் நடக்கும். நம்முடைய லைஃப்பில் சில பிரச்சனைகள் வரும்போது சம்டைம்ஸ் அதை தீர்க்க முடிஞ்ச பிரச்சனையாக இருந்தாக்கா அதற்கான தீர்வுகளை தேடணும். சில நேரத்தில் அது தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கும்போது சில பேர் செய்கிற காரியங்கள் என்னென்னாக்கா, அந்த பிரச்சனைக்காக மனசு உடைஞ்சி வருந்தி கஷ்டப்பட்டு தங்களையும் அழித்து கொள்வதோடு நில்லாமல் தங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய பாதிப்பை, கஷ்டத்தை ஏற்படுத்திடுறாங்க. நாம் செய்ய வேண்டியது ரெசிலியன்ஸோட நாம் அந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும். மேற்கொண்டு நம்முடைய லைஃப்பில் என்ன செய்யணுமோ அதை நாம் செய்ய வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய சீஷர்கள் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பேதுரு, இன்னொருத்தர் யாக்கோபு. பேதுருவையும் பிடிச்சி சிறையில் போட்டாங்க, யாக்கோபையும் பிடிச்சி சிறையில் போட்டாங்க. பேதுருக்காக அந்த சபை மக்கள் ப்ரேயர் பண்ணாங்க. பேதுரு விடுதலையானார். கொஞ்சம் யோசிங்க, இந்த பேதுருக்காக ஜெபித்த அந்த சபை மக்கள் யாக்கோபுக்காக ஜெபித்திருக்க மாட்டாங்களா? ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஷயம் என்னன்னாக்கா, யாக்கோபு விடுதலை ஆகலை. யாக்கோபு கடவுளுக்காக முதல் இரத்த சாட்சியாக இறந்தார். ஸோ ஒருத்தருக்கு அந்த சிறை பிரச்சனைன்றது சால்வபிள் ப்ராப்ளமாக இருந்தது, தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தது, ப்ரேயர் பண்ணாங்க, அவர் விடுதலை ஆனார். ஆனால் இன்னொருத்தருக்கு அது ஒரு அன்சால்வபிள் பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கி நம்முடைய லைஃப்பில் கூட நிறைய இந்த மாதிரியான தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் வரும், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வரும். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னாக்கா, அது தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாக்கா அதற்கான தீர்வை தேடும் முயற்சியில் ஈடுபடணும். தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாக்கா இந்த ரெசிலியன்ஸ், நெகிழ்த்தன்மை மனநிலைமையோட நாம் அந்த பிரச்சனைகளை நினச்சே கவலைப்படாமல் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சகஜ நிலைமைக்கு வந்து நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, நம்ம மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். ஆனால் பைபிளில் ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஒருவேளை நம்ம லைஃப்பில் இப்போ நடக்கிற சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம். அதற்கான காரணம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவைகளுக்கு முடிவு என்று ஒன்று இருக்கிறது. அந்த முடிவு பைபிள் சொல்கிறபடி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அதை தான் யோசேப்பு சொல்கிறாரு. சகோதரர்களால் அவர் புறக்கணிக்கப்பட்டார், ஏமாற்றப்பட்டார், சகோதரர்கள் அவங்கள விட்டுட்டாங்க. ஆனால் யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமையை நினைத்தீர்கள், வெகு ஜனங்களுக்கு நன்மையாக இருக்கும்படி தேவன் இந்த விஷயத்தை நன்மையாக மாற பண்ணினார். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு நல்ல முடிவை தேவன் கடைசியில் ஏற்படுத்துவார். இந்த நம்பிக்கையோடு நாம் பிரச்சனைகளை அணுகுவோம்.